ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பைஸியாக ஒரு பிரெட் டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு வந்து கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன டொமேட்டோ ஒன்று, ஒரு ஆனியன் ஒன்று, ஒரு பெரிய கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. சீஸ் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ப்ரெட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறமேட்டு சில்லி சாஸ், அப்புறம் பட்டர். அவ்வளோதான். இதோட உங்களுக்கு ஏதாவது மசாலா ஐட்டம் தேவை அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது மேகி மசாலா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம்லாம் அதிகம் சேர்த்துல, சில்லி சாஸ் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா கேப்சிகம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாவோ இல்லை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது அப்படியே பச்சையாக வச்சே கூட டோஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பிடிக்காது. அதனால் வந்து நான் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வணக்கிக்கிறேன். நீங்கள் அப்படியே பச்சையாக வச்சு கூட ப்ரெட் டோஸ்ட்டில் வச்சு பண்ணலாம். போதும். டொமேட்டோ அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், 3 சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறமேட்டு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக சால்ட்டு, ரொம்ப வேண்டாம், ஏன்னா ப்ரெட்லேயும் இருக்கும். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா இப்போ அடுத்தது டோஸ்ட்டில் வேறு நம்ம போடுவோம், அதனால் போதும். ப்ரெட்டில் ஒரு பக்கம் இந்த மாதிரி பட்டரை வந்து பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெட் டோஸ்ட்டில் வைங்க. அச்சாச்சா. இப்போ ப்ரெட்டுக்கு நடுவில் பாருங்கள், ஸ்டஃபிங் வச்சாச்சு, மேலே சீஸ் வச்சாச்சு ரெண்டுக்கும். அப்புறம் இன்னொரு பிளட் சைஸ் அப்படியே மேலே வைங்க. பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. டோஸ்டரில் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தோசைக்கல்லையுமே தவாலையுமே போட்டு எடுக்கலாம் இதே மாதிரி. பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சரிதா, வெஜிடபிள் சைடில் செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நம்ம வீட்டில் மேக் பண்ண சீஸ் கேப்சிகம் ப்ரெட் டோஸ்ட். Thank you. Bye-bye.